அதாவது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு இரண்டாவது கருத்து இல்லை. கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது உண்மை. அந்த மாற்றத்தை விரும்பும்போது அதில் சீமான் முன்னிலையில் வருகிறார். கிமு கிபின்னு சொல்கிறோம். அப்போ கிறிஸ்துவோடைய பிறப்பு ஒரு காலக்கோடை மேற்கத்திய நாடுகளில் உண்டாகியது. நம்மலாம் கண்ண மூடிட்டு அதையே பண்ணோம். அது மாதிரி இந்த 2026 தேர்தல் அந்த கிமு கிபி மாதிரி ஒரு கால எல்லைக்கோடாக இருக்க போகிறது. இதற்கு அப்புறம் மாற்றங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறையினர், வயதை தாண்டி அடுத்த தலைமுறையினர் முன்காலத்திற்கு வருவார்கள். அதில் முன்னணியில் நிற்பவர் சீமான் என்பது என்னுடைய கருத்து. கட்சி தலைமையும் சீமான் தான், பவரும் சீமான்கிட்ட தான் இருக்குது. சீமானை வைத்து தான் வாக்கு வங்கி. சீமானுக்கு கீழே ஒரு நிர்வாகி போயிட்டாரு, அதனால் ஓட்டு 3% போயிடுமா, 2% போயிடுமா, இல்லை புதுசாக ஒருத்தர் சேர்ந்தால் 4% கூட வந்துடுமா? இல்லை. இந்த வகையில் பார்க்க போனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தா இந்த இளைய தலைமுறையில் இப்போ யார் முன்னிலையில் இருக்காங்க கருத்தியல் அப்படின்னு சொன்னால் முதல்ல சீமான் சொல்லலாம். அந்த வகை அரசியலில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் அப்போ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த சார்பிலையும் இல்லை, சீமானுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படி வரும்பொழுது அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். மாற்றத்திற்கான மக்களின் தலைவன் அப்படின்ற கூடிய ஸ்லோகம் ட்விட்டர் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. குறிப்பாக இப்போ சீமானவர்களை மாற்றத்துக்கான தலைவராக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் போது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு இரண்டாவது கருத்து இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் இதுவரை ஆண்டவர்கள் அதை பார்த்து சலித்து போயிருக்கிறார்கள். இப்படி நான் சொல்கிறதுனால அப்படியே மக்கள் மாறி போய் புதுசாக வரவங்களெல்லாம் ஓட்டு போட்டு அதிமுகலாம் ஓரம் கட்டிட்டு புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது உண்மை. அதே சமயத்தில் இந்த கூட்டணி யாருடன் கூட்டணி என்பது ஒரு கணக்கு. அதை தாண்டி இதில் பணம் ஓட்டுக்கு கொடுக்குறாங்களான்னு நம்ம ஜனங்க இன்றைக்கும் அதாவது காசே தான் கடவுளடான்னு என்றைக்கோ எழுதி போனாங்க சினிமா பாட்டில். கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேலே கை வையிடா தாண்டவ கோனே. உடுமலை நாராயண கவி எழுதினார்னு நினைக்கிறேன் பழைய படத்தில். அதாவது அந்த பீரியட்லேயும் அப்போது நம்ம சொல்கிறது 1950களில் வந்த படத்துலையும் படம்னு நான் சொல்கிறது மக்களுக்கு உடனடியாக தொடர்பு, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்கிறதுனால சினிமாவில் உள்ளதை சொன்னால் தான் புரியும். சினிமா மூலமாக தான் அரசியலையே நம்ம தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிருக்கு. எல்லா ஆரம்பத்துலேருந்து கலைஞர் ஆரம்பிங்க, எம்ஜிஆர் ஆரம்பிங்க, ஜெயலலிதா ஆரம்பிங்க, மற்ற தலைவர்கள் போனவங்களாம் வைங்க, உதயநிதி வரைக்கும், ஸ்டாலின் அவர்கள், இப்படி எம்ஜிஆர், இப்படி எத்தனையோ விஜயகாந்த் வந்திருக்காரு. ஜெயித்தவர்கள் சிலர், தோற்றவர்கள் பலர்னா கூட அந்த நீதி கட்சியிலேருந்து திமுக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் யார் கடைசியாக அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம். பக்தவச்சலத்துக்கு முன்னால் யாராவது ஒரு நடிகர் முதல்வராக இருந்தாரா, பெரிய அரசியல்வாதியாக இருந்தாங்களா? இப்போ NS கிருஷ்ணன், அப்புறம் இவர், அந்த தியாகராஜ பாகவதர், இவங்க அந்த பீரியடில் இருந்தாங்களே, அவங்களாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட தொடர்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் தலைவர்களாக இல்லை. இதெல்லாம் இந்த திராவிட மாடல் வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. இதுதான் கிட்டத்தட்ட இப்போ நிலையாயிடுச்சு. அரசியலில் நடிகர்னால் அவனே அரசியலுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு நிலையாயிடுச்சு. அந்த வகையில் இப்போ மாற்றங்கள்னு வரும்போது அன்றைக்கும் இந்த கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே அப்படின்னு சொல்லும்போது ஆரிய கூத்தாடிடா தாண்டவ கோனே, அந்த திராவிட கூத்தாடிடா தாண்டவ கோனேன்னு சொல்லணும். அது ஆரிய கூத்துன்னு அன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்காக மாற்றி எழுதிட்டாங்க, எழுதினவங்களுடைய அவங்களுடைய கருத்தியல்ல.
இது இது ஆக உங்களுக்கு வந்து அப்போது அந்த பணம் என்றது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதுவும் எழுதுனது தான், அனுபவத்தில் எழுதுனது தான். எதுக்காக சொல்லணும்னா, நீங்கள் வந்து சில காரணிகள் வந்து மக்கள் இந்த கருத்தியலை விரும்புகிறார்கள், ரைட்டு, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், சரி, ஐயா பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு, இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். இது தவறா சரியா என்றால் தவறு. ஆனால் சமுதாயம் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இதை வந்து எந்த கட்சியும் வந்து இதை திடீரென்று மாற்றிவிட முடியாது. இந்த பணம் கொடுப்பதையே வந்து எல்லாரும் நிறுத்தினா மாறலாம். அவன் ஏன் நிறுத்த போகிறாங்க? ஒரு கட்சிகிட்ட வந்து 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்குன்றாங்க, இன்னொரு கட்சியில் அதில் பாதியாவது இருக்குங்கிறாங்க, அதில் ஏதோ ஒரு பகுதி இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு கட்சிக்கு தேர்தல் பத்திரத்தில் ஒருத்தர் அங்கே வந்து சில 1000 கோடி கொடுக்குறாரு, இங்கே சில 100 கோடி கொடுக்குறாரு. வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய தேர்தல் பத்திரத்திலே அது இல்லாமல் தனியாக வந்து அந்தந்த தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கறது வந்து அது வேறு, பிளாக்ல கொடுக்கறது, கேஷாக கொடுக்கறது, ரகசியமாக கொடுக்குறது. ஆக பணம் என்பது வந்து நம்மளுடைய தேர்தல் ஜனநாயகத்தை கெடுத்து குட்டிச்சவராகிவிட்டது. அதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் என்று ஒரு பக்கம் சொல்லும் பொழுது 50% அரசியல்வாதிகள் காரணம், 50% இந்த பணத்தை வாங்கி கொள்ளும் மக்களும் காரணம். அவனை கேட்டால் என்ன சொல்லுவான்? ஆமாம், எவன் வந்தாலும் இதே தான் பண்ண போகிறான், நான் வாங்கினா என்னன்னு கேட்பான். அவனுக்கு ஒரு கருத்தியல். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது வந்து உண்மை. அந்த மாற்றத்தை விரும்பும் போது அதில் சீமான் வந்து முன்னிலையில் வருகிறார். இப்போ அந்த ஏஜ் குரூப்பில், அதாவது அடுத்த தலைமுறையில், அரசியல் தலைமுறையில், வயதெல்லாம் பார்க்காதீங்க, அரசியல் தலைமுறையில் நீங்கள் வயதுன்னு பார்க்க போனால் தலைவர் ஐயா முதல்வர், இப்போ முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் 60 வயதில் கூட இளைஞர் அணி தலைவராக இருந்தார். அப்படின்னா இப்போ என்ன இளைஞர் அணி தலைவரை ஏற்றுப்பீங்களா ஒரு கட்சியில்? கொஞ்சம் அதிகமாச்சு, அவ்வளோதானே. அதாவது அரசியலில் அது சகஜம். அதுவும் எதனால் அது சகஜம்? அவர் வந்து அந்த குடும்பத்தில் இருந்து வந்தார். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய குடும்பத்தில் வந்ததுனால. அதுவே இல்லாமல் வேற ஒருத்தர் 60 வயசுக்கு வந்து இளைஞர் அணியில் தலைவராக போடுவாங்களா? அந்த குடும்பத்திலேருந்து வெளியே இருக்கிறவங்க. ஸோ இப்போ குடும்பத்துக்கு ஒரு விதிமுறை வேறு, குடும்பத்துக்கு வெளியே உள்ள திமுக உடன்பிறப்புகளுக்கு விதி வேறு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதானே. உதயநிதி வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொன்னவர் துணை முதல்வர்லாம் ஆகிட்டார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் 60 வருஷமாக ஒரே கட்சியிலேயே இருக்கார். எம்ஜிஆர் தன்னை படிக்க வைத்தும், எம்ஜிஆர் வந்து தன்னை அழைத்த போதும், இல்லை தலைவரை நீங்கள் எனக்கு தெய்வம், ஆனால் தலைவர் வந்து கர்ணன் தான், கலைஞர் தான் அப்படின்னு சொன்ன துரைமுருகன், அவர் பேரில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கட்சியில் 60 வருஷமாக இருக்கார். அவருக்கு முக்கியத்துவமாக இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவமாக, சேகர்பாபுக்கு முக்கியத்துவமாக திமுகவில்? செந்தில் பாலாஜி, சேகர்பாபு அவர்கள். ஸோ இது வந்து ஏன் என்று கேட்பதை விட இதுதான் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசியல். அந்த வகை அரசியலில் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் அப்போ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த சார்பிலையும் இல்லை. சீமானுக்கு வாய்ப்பு இருக்கிறது, விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியாக முறையாக தன்னுடைய கட்சியை வந்து நடத்தி கொண்டு போனால் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. போகமாட்டார்னு நம்ம சொல்ல முடியாது, போகணும்னு நம்ம வாழ்த்துறோம், விருப்பப்படுறோம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்தாலும் சரி, தனி கட்சி தொடங்குகிறார் என்று பல தகவல்கள் வெளியாகின்றன. இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே அறிவிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாஜகவுடைய என்ன சொல்கிறது, தேசிய பாஜகவுடைய ஆசிகளுடனேயே இதை வந்து அவர் செய்ய போகிறார். கொஞ்சம் அவங்களுக்குள்ள வருத்தங்கள் சில காரணங்கள்னால இருந்தது. அண்ணாமலையின் மேல் வருத்தம் மெயினாக என்னென்னா, அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒத்து வராமல் போனதுனால தான் அந்த ஒரு பெரிய கசப்பு வந்தது. அந்த 2 பேரும் எப்போவோ ஒட்டி இருக்க வேண்டியது ஒட்ட முடியாமல் போனது. இப்போ ஒட்டி இருக்கும்போதும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒட்ட முடியாமல் இருப்பதற்கு காரணம் இவங்க 2 பேருக்குள்ள, எடப்பாடி அண்ணாமலைக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனை தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால தான் மாநில தலைவர்லேருந்து நிற்கிறாங்க. மற்ற பல விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து அப்படியா அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருனாங்க. அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது, தகவல் அதை விட்டுருவோம். ஒரு அரசியலை மட்டும் பார்த்தோம்னா அண்ணாமலை ஒரு எழுச்சி மிக்க தலைவர். எப்படி சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதோ அதே மாதிரி
அண்ணாமலைக்கு இருக்கிறது. இவங்க 2 பேரும் கருத்தியல் ரீதியாக மக்களிடம் நல்ல பெயர் பெற்றவர்கள். விஜய் வந்து நடிகர் என்ற முறையில் வந்து ஒரு கூட்டத்தை பெற்றவர். நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் வந்து கருத்தியல் ரீதியாகவும் ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நம்ம அவரை வந்து விரும்புகிறோம். அப்படி வந்தால் வரவேற்க காத்திருக்கிறோம். இப்போ இவங்க 3 பேர். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு பெறும் வயது இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் 90 வயதில் கூட கட்சி நடத்தினார். இவருக்கு உள்ள உடல்நிலை, சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது அநேகமாக அடுத்து உதயநிதி தான் அப்படின்னு வந்து, இன்பநிதியே அடுத்தது வந்துட்டார். ரெட் ஜெயண்ட்டுக்கு இதுவாக வந்துட்டார். அடுத்த படம் எடுக்க வந்துட்டார். அதாவது அவங்க வழக்கமாக திமுகவுடைய அந்த ஏணிப்படிகளில் முதல் படியில் கால் எடுத்து வச்சுட்டார். அடுத்தது இளைஞர் அணி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் துணை அமைச்சர், துணை இந்த ஏணிப்படி திமுகவுடைய ஏணிப்படிகள். அதில் முதல் படியில் காலை வச்சுட்டார். அந்த வகையில் அடுத்த தலைமுறை அரசியல் என்பது எங்கே வரப்போகுது? சீமான், விஜய், அண்ணாமலை, இந்த பக்கம் திமுக பக்கம் உதயநிதி, அந்த பக்கம் அதிமுக பக்கம் தெரியல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் ரொம்ப சீனியரும் இல்லை, ரொம்ப ஜூனியரும் இல்லை வேற யாராவது கூட வரலாம். இளைஞர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து இளைஞர், நம்ம சாதாரண வாழ்க்கையில் இளைஞர்னா 30-35 வயசு இருந்தால் இளைஞர். அங்கே 60 வயசு வரைக்கும் இளைஞர் அப்படின்னு வரும்போது 80ஓட கம்பேர் 90, 80. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் 90. அப்போ அன்புமணி இளைஞர் தானே. பட் அன்புமணிக்கு நிச்சயமாக 60 வயது கிட்ட இருக்கும், 60 பின்ன இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறை அந்த வகையில். ஸோ இந்த இளைய தலைமுறைக்குள்ளே தான் அடுத்த தேர்தலில் வந்து அரசியல் இருக்க போகுது. இதில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க? காட்சிகள் மாறும். ஐயா கருணாநிதி இருக்கும்போது இருந்த திமுக வேற, இன்னைக்கு இருக்கிற திமுக வேற. நாளைக்கு உதயநிதி வரப்போகும்போது இருக்கிற திமுக எப்படி இருக்கும்னு தெரியாது. இதை விட சிறப்பாக துரைமுருகன் கூட பேசியிருக்காரு. கருணாநிதி ஸ்டாலினை விட உதயநிதி சிறப்பாக ஆட்சி செய்வார். எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு நம்பிக்கை தானே. ரெண்டாவது இதெல்லாம் ஒரு உற்சாகம் ஊட்டுவதற்காக சொல்லுவது. அதை வந்து நம்ம ஒரு பெரிய வந்து அவர் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு எழுதுறத விட இளைய தலைமுறையை உற்சாகப்படுத்தணும்னா நம்ம வீட்டில் சொல்கிறது இல்லையா, பையன்கிட்ட நல்லா அவரோட நீலாம் தாத்தா பேரை வாங்குவேன், அப்பாவோட நீ நல்ல பேர் வாங்குவேன், உனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக அப்படி கூட சொல்லலாம். துரைமுருகன் வந்து ஒரு மூத்த தலைவர், இந்த கட்சியில் மூத்த இயக்கத்தினர். அந்த வகையில் பார்க்க போனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தா இந்த இளைய தலைமுறையில் இப்போ வந்து யார் முன்னிலையில் இருக்காங்க கருத்தியல் அப்படின்னு சொன்னால், முதல்ல சீமான் சொல்லலாம், அண்ணாமலை ரெண்டாவது. நான் சொல்கிறது காரணம், நான் அண்ணாமலை வந்து ஈக்குவலாக வந்து ஏன் வந்து அதை கருத்தியலில் வந்து சொல்கிறேன்னா, பேசும்போது கருத்துக்களை தெளிவாக சொல்கிறார். ஆனால் அண்ணாமலையை நான் 2ஆம் இடத்துக்கு கொண்டு போனது என்னன்னா, அவர் இன்னும் முடிவு பண்ணல. அவர் பாஜகவில் அவர் என்ன பொசிஷனு, இல்லை பாஜகலேருந்து வெளியே தனி கட்சியா, அவர் என்னங்கிறது தெரியல. 1 மாதத்துக்குள்ளே தெரியும்னு எதிர்பார்க்குறேன். தகவல்கள் வருகின்றன. அந்த மாதிரி வரும்பொழுது அப்படி அவர் தனி கட்சியாகவே வந்தாலும் ஆட்சிக்கு வந்து முதல்வராக வருவாரா இல்லையா, அவருக்கு என்று ஒரு 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 ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அப்போ இவங்க 2 பேரும் தான் நான் வந்து கருத்தியல் என்று வரும்பொழுது என்னை பொறுத்தவரை எதிர்காலம் சீமான், அண்ணாமலை போன்றவர்களை சார்ந்து இருக்கும். விஜய் சார்ந்து இருக்குமா? அவர் தன்னுடைய பாதையை செப்பனிட்டு கொண்டால் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவருக்கு பின்னால் வந்து இவங்களுக்கெல்லாம் அரசியலில் வந்து கூட்டம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அவருக்கு வரும்போதே அந்த நடிகர்ங்கிறதுனால, ஹீரோன்றதுனால ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து இன்னும் அந்த கருத்தியல் இன்னும் செட் ஆகலை. அவருக்கு செட் ஆனால் அவருக்கு அன்புமணி அவர்கள் இருக்கிறார்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள், அது இப்போ அவங்களுக்குள்ள அவர் திமுக பேசிகிட்டு இருக்காரு, அவர் அதிமுக பேசிகிட்டு இருக்காங்க. சில நாளில் ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆகும். ஏன்னா ஐயாவுடைய வயது, ராமதாஸ் அவர்களுடைய வயது, அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்தந்த அவரவர்கள் வாக்கு வங்கி எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது யார் பக்கம் அதிகமாக வாக்கு வங்கி இருக்கோ அந்த வன்னியர்களுக்கு மத்தியில், அப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆரம் வீரப்பன் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணி ஆரம்பி அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம், எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி அம்மையாரை வந்து அவருடைய துணைவியாரான
ஜானகி அம்மையாரை வந்து முதலமைச்சராங்கினாங்க. ஆர்எம்வி எம்ஜிஆரோடையே வந்து பயணித்தவர், அரசியலில் ஆலோசகர் என்று சொல்ல, அமைச்சர்னா அந்த காலத்தில் ராஜாவுக்கெல்லாம் சொல்கிற அமைச்சர் மாதிரி ஆலோசகர். அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ண அந்த அம்மா ஜானகி அம்மாவால் 13 நாள் ஆட்சி அதுக்கு மேலே தாங்க முடியல, கட்சி நடத்த முடியல. அப்போ வந்து அரசியலுக்கென்று சில இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல மக்கள் வந்து எம்ஜிஆரோட மனைவி அப்படின்னு அங்கே பார்க்கல. இல்லைங்க இவங்களுக்கு பத்தாது, இவங்க திறமை சரியா இல்லை, போயிடுச்சா இல்லையா? அதிமுக ஜானகி அணி, அதிமுக ஜெயலலிதா அணின்னு வந்தது. எது ஜெயிச்சது, எது நிலைச்சு நின்னது? ஆர்எம்பி போன்றவர்கள் இருந்தும் கூட அந்த பக்கம் தோத்துருச்சு, காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் அரசியல் விட்டுட்டாங்க. அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்போது அடுத்த தேர்தல் இல்லை எதிர்காலம் இந்த 26 பிறகு அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக இது அடுத்த தலைமுறைக்கு, 2026 சொல்லலை, 26க்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தலைமுறைக்கான காலம் இது, மாற்றத்திற்கான காலம் இது. 2026லேயே மாற்றம் வருமா, 2026க்கு அடுத்து மாற்றம் வருமா? ஏன்னா அடுத்துன்னு சொன்னால் 29ல் பாராளுமன்ற தேர்தல், 31ல் சட்டமன்றம், அதில் தான் வர முடியும். இல்லை நடுவில் இருக்கிற ஆட்சி ஏதாவது கலைக்கப்பட்டாலோ கலைந்தாலோ கலையக்கூடிய சூழ்நிலை வந்தோம். இது அசாதாரணமான சூழ்நிலை. நம்ம சாதாரண சூழ்நிலையை பற்றி பேசுவோம். அப்படி பேசும்பொழுது மாற்றத்திற்கான தலைவர்கள்னு இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க சீமான், அண்ணாமலை, விஜய், அன்புமணி அந்த வகையில் எடுத்துக்கலாம். அதிமுகலேருந்து யார் வருவாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா எடப்பாடியுடைய செங்கோட்டையன் சொல்கிறாரு, எடப்பாடி வந்து வழி நடத்துறது வந்து அவருடைய பையனும் அவருடைய மருமகன் மைத்துனர் யாரோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாரும் வெளிப்படையாக ஒன்றும் அரசியல் பண்ணதா நமக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக வந்தால் எடப்பாடி தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடியே ஒரு 2016 வந்து முதலமைச்சராகி அந்த 5 வருடங்கள் இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு 4.5 வருடங்கள் இருந்தது தான். அதுக்கு முன்னால் அவர் அமைச்சர்களில் ஒருவராக இருந்தார், ஒரு டாப் 5ல் இருந்தார். அவர் தான் தலைவர்னு இல்லை, முதலமைச்சராகி தான் அவர் தலைவரானார். தலைவராகி முதலமைச்சராக அதிமுக கட்சி தலைவர். ஏன்னா அவருக்கு மேலே அப்போது வந்து ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் வந்து இவருக்கு சீனியராக இருந்தாங்க, நத்த விஸ்வநாதன் இவங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து அதிமுக அரசியல் சூழ்நிலை எப்படி போகும், அங்கே இளைஞர்னா அடுத்த வாரிசு அப்படிங்கிற முறையில், நான் குடும்ப வாரிசை பற்றி பேசல, அரசியல் வாரிசுகள் அடுத்த தலைமுறை யார் வருவாங்கன்றது இப்பொழுது தெளிவாக இல்லை. ஒரு கால் வேலுமணி வரலாம், இல்லை வேறு யாராவது வரலாம், தெரியல. இல்லை எடப்பாடியே இன்னும் அவருக்கு வயது இருக்கிறது, அவர் அரசியலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம்லாம் அவருக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி அவரே இன்னும் பல காலம் தொடரலாம். கலைஞர் அவர்கள் 90 வயது வரைக்கும் அந்த ராஜாஜி போன்றவர்கள்லாம் அத்தனை வயசில் அரசியல் பண்ணார். அப்படி இருக்கும் பொழுது யாரையும் வந்து 70 வயசு அடித்து வீட்டுக்கு போவோம்னு சொல்ல முடியாது. பிரதமர் அவர்களே 75 வயது ஆகிடுச்சு. அதாவது ஒவ்வொருத்தருடைய ஆயுட்காலம் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அத்வானி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 98 வயசுன்னு அது முடிஞ்சுது. 98 கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிக்கிற ஒரு. ஆனால் அவர் வந்து இப்போ கட்சியில் ஒன்றும் எந்த பதவியிலையும் இல்லை, அவரும் வந்து அரசியலிலிருந்து ஒதுங்கி விட்டார். ரைட். என்னன்னா மாற்றத்திற்கு வந்து இது வந்து இந்த 2026 தேர்தல் இது வந்து, அதாவது இங்கிலீஷில் வந்து டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு மாற்றம் வரும்போது அந்த பார்டரில் இருக்கு பாருங்க, இந்த எல்லை பகுதி, அந்த எல்லை கோட்டு பகுதி, அது வந்து பூகோளப்படி தான் எல்லை கோடுன்னு இல்லை, கால நேரத்திலையும் வந்து அந்த எல்லை கோடு வரும். இதுக்கு முன்னால் இதுக்கு பின்னால். இப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால், கிமு கிபின்னு சொல்கிறோம். அப்போ கிறிஸ்துவோடைய பிறப்பு வந்து ஒரு காலக்கோடை வந்து மேற்கத்திய நாடுகளில் உண்டாகியது. நம்மலாம் கண்ணை மூடிட்டு அதையே வந்து பண்ணோம். நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு இருக்குது, தமிழ் ஆண்டுலாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம மேற்கத்தியர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டோம். அது வேறு விஷயம் இல்லை, அது உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி இந்த 2026 தேர்தல் அந்த கிமு கிபி மாதிரி வந்து ஒரு கால எல்லை கோடாக இருக்க போகிறது.
இதற்கு அப்புறம் வந்து மாற்றங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறையினர், வயதை தாண்டி அடுத்த தலைமுறையினர் அந்தந்த கட்சியில் வந்து தலைமைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படி வரும்பொழுது அதில் சீமான் இருக்கிறதுல வந்து அது அதிமுக யாருன்னு தெரியாத பட்சத்தில், எடப்பாடியே தொடரும் பட்சத்தில் இந்த மாற்றம், ஏன்னா இப்போ மாற்றம்னு வரும்போதே திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்றம் தான் மக்களிடம் வரும்போது மாற்றம்னு பேசும்போதே இந்த ரெண்டு திராவிட பெரிய கட்சிகள் இல்லை. இப்போ வைகோலாம் இனிமேல் இந்த வயதுக்கு மேலே பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மற்ற கட்சிகள்லாம் இப்போ விசிகான்னு எடுத்தால் அது ஒரு சாதி கட்சி. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதியிலையும் நிற்கக்கூடிய கட்சி இல்லை. விசிகாவிலையும் வந்து 2ஆம் கட்டத்தில் இருப்பவர்கள் வந்து இன்னார் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவருக்கும் 2வது இன்னும் பல வருடங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியல் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அவருடைய வயது, அவருடைய இதை வச்சு பார்க்கும் பொழுது, அந்த இயக்கத்துடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்னும் பல வருடங்கள் அவர் அரசியலில் இருக்க அவருக்கு தகுதியும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எல்லாரும் இந்த லிஸ்ட்டில் எல்லாரையும், அந்த லிஸ்ட்டில் அவரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம வரிசையாக சொன்ன அந்த லிஸ்ட்டில் திருமாவர்களையும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது இதில் முன்னணியில் இருப்பவர் சீமான். ஏன்னா 10 வருஷமாக இருக்காரு. அன்புமணி 35 வருஷமாக இருக்காருங்க. 35 வருஷமாக இருந்தால் கூட அவர் வந்து இத்தனை நாள் நம்பர் 2ஆக தான் இருந்தார். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்து தான் இருந்தார். ஜிகே மணிலாம் பிரசிடென்ட்னு போடுறதெல்லாம் வந்து இப்போ மல்லிகார்ஜுன் கார்கேவை வந்து காங்கிரஸில் தலைவர்னு, தேசிய தலைவர்னு போடுறாங்க. அவர் தான் சோனியாவுக்கு அடுத்து மல்லிகார்ஜுன் கார்கே. அவர் சொல்கிறத கேட்டுட்டு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தி இருப்பாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு பேருக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி யாராவது எல்லா கட்சியிலையும் உண்டு. இப்போ பிஜேபியில் வந்து ஜேபி நட்டா இருந்தார் தேசிய தலைவராக. அமித்ஷாவும் மோடியும் ஜேபி நட்டா சொல்கிறது தான் கேட்டு நடந்தாங்களா? இல்லை, அவங்க சொல்கிறத கேட்டு தான் இவர் நடந்திருப்பார். இப்போ யார் கட்சி தலைவராக தேசிய தலைவராக வரப்போகிறாங்கன்னு தெரியல. யார் வந்தாலும் மோடி அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டு தான், அவர் தான் வந்து உண்மையான தலைமை அங்கே தான். அந்த மாதிரி மற்ற கட்சிகள்லாம் இருக்கும் பொழுது இங்கே வந்து கட்சி தலைமையும் சீமான் தான், பவரும் சீமான்கிட்ட தான் இருக்குது. சீமானை வைத்து தான் வந்து வாக்கு வங்கி. சீமானு கீழே ஒரு நிர்வாகி போயிட்டார், அதனால் வந்து ஓட்டு 3% போயிடுமா, 2% போயிடுமா, இல்லை புதுசாக ஒருத்தர் வந்து சேர்ந்தால் 4% கூட வந்துடுமா? இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான், ஓரளவுக்கு திருமாவுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டமே என்னென்னா, அவருக்கு அடுத்து உள்ளவங்க பூரா வந்து திமுகவோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது தான் அவருக்கு பிரச்சனை. அப்படி இல்லைன்னா திருமாவும் அந்த சீமானுக்கு இணையாக அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார். அது கொஞ்சம் அவரை கீழே இழுக்கக்கூடியது என்னென்னா, இந்த அடுத்த 2ஆம் நிலை தளபதிகள் 4 பேர் 5 பேர் வந்து திமுகவுடன் அதிக உறவில் இருப்பதால் திடீர்னு ஏதாவது ஒரு வேறு மாதிரி முடிவெடுத்தால் கூட்டணியில் கட்சி உடைந்து விடுமோன்னு. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அப்படி இருப்பது சரியா? ஒரு 2ஆம் தலைவர் ஒருத்தர் வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் எல்லா கட்சியிலையும் வேணும். பட் அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, 2ஆம் நிலையில் ஒரு தலைவர் இருந்தால் அந்த தலைவர் குடும்பத்திலேயே இருக்கிறவராக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது குடும்ப விஷயமா போயிடும். இப்போ உதாரணம் திமுக, லாலு பிரசாத் யாதவ் கட்சி, அகிலேஷ் யாதவ் கட்சி, அந்த மாதிரி ஷேக் அப்துல்லா கட்சி, உமர் அப்துல்லா, இப்படி அங்கே பல இடங்கள்ல இருக்குது. அப்படி குடும்ப ஆட்சி இல்லாத கட்சிகள் என்ன ஆகிடும், 1க்கு அப்புறம் நம்பர் 2ன்னு வந்தால் 2 வந்து எப்படா அந்த நம்பர் 1 இடத்த பிடிக்கலான்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதை சூழ்நிலைன்னு சொல்கிறதா சூழ்ச்சின்னு சொல்கிறதா நடக்க தான் நடக்கும். இல்லை அந்த இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் சொல்லுவார், உங்கள் கட்சியில் மந்திரிகள்லாம் வந்து 0ன்னு சொல்கிறாங்களே. எம்ஜிஆர் தைரியமாக சொன்னார் ஒரு நிருபர் கூட்டத்தில். ஆமாம், ஆனால் அந்த 0லாம் சும்மா இல்லை, அதுக்கு முன்னால் நான் 1 அப்படிங்கிற எண்ணில் நான் இருக்கேன். நீங்கள் 0க்கு அப்புறம் 1 போடாதீங்க, 1க்கு அப்புறம் எவ்வளோ வேணால் 0 போடுங்க, எவ்வளவு 0க்கள் இருக்குன்னு எண்ணுங்க, மதிப்பு தெரியும். அதாவது அமைச்சர்களையும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய நிலையையும் வந்து உணர்த்துகிறா போல சொன்னார். இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருன்னு கேட்டால்
ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் நம்பர் 2ன்னு அவங்கள யாருமே கருதலை. அந்த நிலையில் இல்லை. கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் கட்சியில் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடந்தது. நம்பர் 2ன்னு யாரை சொல்ல முடியும்? ஆரம் வீரப்பனை கூட யாரும் நம்பர் 2ன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலாவை நம்பர் 2 அப்படின்னு சொன்னால் கூட மக்கள் தலைவராக யாரும் ஏற்றுக்கொள்ளல. கிங் மேக்கராகனா ஏற்றுக்கொண்டார்களே தவிர, இப்போவும் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை தலைவராக வந்து பிரதமராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் அமித்ஷாவை வந்து அரசியல் சாணக்கியர் என்று சொல்கிறார்களே தவிர, மோடிக்கு பதிலாக அமித்ஷா பிரதமராகக்கூடிய அப்படின்ற நிலை வந்து யாருமே அதை பற்றி நினைக்கல. இப்படி அரசியல் கட்சிகளுக்கிடையே உள்ள அந்த இதில் வந்து சில ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா பிரகாரம் இந்த 2026 ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தல் போதும் இந்த தேர்தலுக்கு பிறகும் தமிழ்நாட்டு அரசியலில் வயது குறையும். நான் தமிழ்நாட்டு அரசியலின் வயது குறையும்னா தலைவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறை தலைவர்கள் முன்காலத்திற்கு வருவார்கள். அதில் முன்னணியில் நிற்பவர் சீமான் என்பது என்னுடைய கருத்து. ஏன் வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து அப்படி வந்து குழம்பி போகிறாங்க? அதாவது தொண்டர்கள்னா கீழ்நிலை நிர்வாகிகள்னாலும் தொண்டர்கள். ஏன்னா நமக்கு பாஜக, அதாவது மத்திய அரசு, பாஜகன்னு எடுத்துக்கிறத விட மத்திய அரசுனா பாஜக தானே. அதிமுக அந்த பக்கம் போகும்போது அதிமுகவினால் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இல்லைன்னா கூட பாஜக வந்து ஒரு என்ன சொல்கிறது, காட்ஃபாதர் மாதிரி ஒரு பாதுகாப்பாளராக இருப்பாங்க. விஜய்க்கு ஒன்றுன்னா மத்திய அரசு அதில் தலையிடும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலையிடும். திமுகவும் விஜய் கட்சியை தொந்தரவு பண்ணுறதுக்கு, ஏன்னா ஏன் தொந்தரவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் அரசியல். நமக்கு எதிராக ஒருத்தர் வந்து வளர்ந்துருவாருன்னா அவருடைய வளர்ச்சியை வந்து கட் பண்ணுறது தான் வந்து அரசியல். அந்த வகையில் அப்போ அந்த பாதுகாப்பு இப்போ இல்லைன்னு தீர்மானமே போட்டாங்க. இனிமேல் பாஜக உள்ளே வருவாங்களா? கூட்டா விஜயா போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. தீர்மானம் போட்டால் அது அவங்களுக்கு ஒரு அவமானம் தான், ஒரு ஒரு அவமதிப்பு தானே. அது முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் வருமா வராதா? காங்கிரஸ் வந்தால் விசிகா வரும், அப்புறம் கம்யூனிஸ்ட் வருமா? இதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி. அப்போ விஜய் வந்து அப்படியே இருந்தாலும் விஜய் தான் வந்து கூட்டணிக்கு தலைமை அப்படின்னா விஜயால் தனியாக இப்போ திருமாவளவன் வந்து அவர் கட்சிக்கு என்ன ஓட்டு, என்ன சீட்டு, என்ன நோட்டுன்ட்டு தான் பார்ப்பார். காங்கிரஸ் வரும்போது அவங்களுக்கு என்ன சீட்டு, என்ன மற்ற டேர்ம்ஸு, எந்தெந்த தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளா இல்லையா, இதான் பார்ப்பாங்க. அது இல்லாமல் விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா இடத்துலையும் போய் நீங்கன்னா போய் பரப்புரை பண்ணுவாங்க அந்தந்த ஜாதி மக்கள், அந்தந்த அவங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில். பட் இவங்க வந்ததுனால விஜய் ஜெயிச்சிருவார், முதல்வர் ஆகிடுவார்னு ஒன்றும் கணக்கு கிடையாது. அப்படி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியும் இல்லை. விசிகாவுக்கு குறிப்பிட்ட இடங்களில் வாக்கு வங்கி இருக்குது. அந்த குறிப்பிட்ட இடங்களை தாண்டி மற்ற இடங்களில் வந்து எதிர்ப்பே இருக்கும். நீங்கள் தனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா விசிகா நிற்கக்கூடிய தனி தொகுதியில் திமுகவை சேர்ந்த பட்டியலினத்து அல்லாத இடைநிலை சாதின்னு சொல்லுவாங்க, மற்ற சாதியினர். இவங்களே திமுககாரன் விசிகாவுக்கு ஓட்டு போட மாட்டான். அந்த இடத்துல வந்து கட்சியை விட அவனுக்கு சாதி பெருசாக தெரியும். இதெல்லாம் வந்து வரலாற்றில் எடுத்து நீங்கள் புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மற்ற இடங்களில் திமுக பெற்றிருக்கிற அதே வாக்கு ஒரு 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 விகிதம் பார்த்தீங்கன்னா தனி தொகுதியில் வந்து கம்மியாக இருக்கும். விசிகா வந்து ஜெயிச்சிருப்பாங்க, ஆனால் வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், சுருங்கி இருக்கும். ஏன்? திமுகவிலேயே இருக்கிற பிற ஜாதிகாரன் இதுக்கு ஓடப்படும். இந்த ஜாதி அரசியல் தவறுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது சாதி தமிழ்நாட்டில். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தாவேகாவை வந்து இவங்க வந்து அழிக்கணும், இல்லை வந்து அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு திமுக நினைக்குதுன்னா, நான் சொல்லுறதில் வந்து அது சரியா தவறா என்பதை விட அது யதார்த்தத்தில் நடக்கத்தான் செய்யும். கூட சொல்லுவாங்க விஜயகாந்த் வந்து கூட்டணி சேர்ந்தார், அதனால தான் அவர் வந்து கட்சி பலவீனப்பட்டு போச்சு, அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு விஜய் கட்சியில் கூட மேடையில் பேசியிருக்காங்க இந்த பொதுக்குழுவில். ஆனால் உண்மை அது இல்லை. விஜயகாந்த் வந்து ஒரு சமயம் அதிமுகவுடன் ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணியாக இருந்து அதற்கப்புறம் 3வது அணியாக போனார். 3வது அணியாக போனதுனால கூட அவங்க கோவப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது.
சட்டசபையில் வந்து முதல்வர் ஜெயலலிதா அவர்களை நோக்கியே வந்து நாக்கை மடித்து காட்டி அது சும்மா அது ஒரு என்ன சொல்லுது, அது ஒரு அடையாளம், பாரு நான் பயப்படல யாருக்கும் அப்படின்னு. ஜெயலலிதா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடியவங்க. சில தலைவர்கள் வந்து ஏதாவது சொல்லிட்டு போகிறான் நமக்கு நான் விட்டு போடுறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மா ஒவ்வொரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல், அது மாதிரி வரும்பொழுது அந்த அம்மா வந்து என்னையா பார்த்து நீ வந்து ஜாட காமிக்கிற ஒரு பெண்மணியாக இருந்து அப்படின்னு அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து கட்சி அதற்கு மேல் வளர்ச்சி தடைப்படுற மாதிரி அரசியல் ரீதியாக என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக சார். நன்றி, வணக்கம்.